இது புறா வளர்க்குறது உயிருக்கே ஆபத்தா? இன்னைக்கு டே 13 ஆஃப். நான் மறுபடியும் புறா வளர்க்க போறேன். ஆப்ரேஷன் பண்ற மாதிரி கிளவுஸ் மாஸ்க்லாம் போட்டு எங்க போறோம் தானே பாக்குறீங்க. நம்ம புறா கொண்டையும் முயல் கொண்டையும் இன்னைக்கு சுத்தம் பண்ண போறோம். அதுக்கு தான் கைஸ் இந்த கெட்டப். ஆமா கைஸ், புறாவோட வேஸ்ட் தரையில விழுந்து காஞ்சோன்னே அது ஒரு பவுடர் ஃபார்முக்கு மாறிடும். அதை நம்ம சுவாசிக்கிறதுனால நம்ம உயிருக்கே ஆபத்து வரலாம். ஸோ எப்போதுமே கேஜுக்குள்ள போகும்போதும் கேஜ் சுத்தம் பண்ணும்போதும் கிளவுஸ் அண்ட் மாஸ்க்கை கண்டிப்பா போட்டுட்டு உள்ள போங்க. சரி வாங்க கைஸ், நம்ம கேஜை சுத்தம் பண்ண போலாம். வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் கேஜை சுத்தம் பண்ணிடுங்க. அப்பதான் நம்மளோட புறா எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். நம்ம கேஜ் செட் பண்ணி இது வரைக்கும் சுத்தம் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம புதுசா புறா வாங்கி விட்டுருக்கறதுனால அடிக்கடி கேஜுக்குள்ள போயிட்டு வந்தா புறா பயப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஸோ அதனாலதான் கைஸ் இப்போ புறா நல்லா பழகினதுக்கு அப்புறம் கேஜை சுத்தம் பண்றோம். பெட்டி உள்ள வேஸ்ட் எல்லாத்தையும் கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால நம்ம வீட்டில் உள்ள காஞ்ச வைக்கல் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சு விட்டாச்சு கைஸ். அதனால இனிமே நம்ம சுத்தம் பண்ணும்போது கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். இப்போ அப்படியே முயல் கூண்டையும் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிடலாம். ரொம்ப நாளா நம்ம முயல் எதுவுமே கூண்டுக்குள்ளேயே போகாதனால சுத்தி எல்லா இடத்தையும் நாசம் பண்ணி வச்சிருக்கானுங்க கைஸ். ஒரு வழியா நம்ம புறா கூண்டையும் முயல் கூண்டையும் சுத்தம் பண்ணி முடிச்சாச்சு கைஸ். எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இது மாதிரியான யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை நீங்க பார்க்கணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க.